நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம காலனியோட ஹீரோயின் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கா. அதுவும் சாமியை கும்பிட. பாவம், இந்த பொண்ணு எங்க தான் போவா? அண்ணே, ஆனா இந்த பையன் என்ன பண்ண பாவம். நம்ம காலனி ஹீரோயினை இன்னொருத்தனுக்கு போகக்கூடாது. அட பிரதர், நம்ம ஹீரோயின் அவ தொழில வளர்த்துட்டு இருக்கா. நேஷனல் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டு இருக்கா. அட இதுக்கே நீ வயிறு எறிற? பாரு பாஸ், மரியாதையே போயிடு. அட நீ என்கிட்ட பேசுறியா? ஏய் ஏய் ஆதித்யா, விடுறா சொல்றல. நிறுத்துங்கடா. விடுறாங்கற விடு. ஐயோ, நான் முதல்ல இங்க இருந்து போயிருக்கணும். ஜானி, இங்க என்னடா பிரச்சனை? சார், வெளியாள் வந்து பொண்ணை கலாய்க்கிறான். நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு கோவம் வருமா வராதா? ஒரு பொண்ணோட மானத்தை நாங்க காப்பாத்தலன்னா வேற யாரு காப்பாத்துவாங்க? உன் பேர் என்னடா? ஆதித்யா. நீ கிளம்பு. பொண்ணுங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். வா. நிறுத்துங்க. முதல்ல நீங்க இவருடைய முழு பேரை தெரிஞ்சுக்கங்க. ஏன் இவங்க அப்பாவுக்குன்னு 2 கொம்பா முளைச்சிருக்கு. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதாடா? ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம் சார். முதல்ல நீங்க என்னுடைய ஐடியா பாத்துக்கங்க. இந்த அண்ணன் எஸ்எஸ்பி பிரேமானந்த சாருடைய பையன். யோசிச்சு பாருங்க சார். நாங்க உங்களோட வந்துடுறோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க எங்களை எங்க இடத்துக்கே கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். அப்பா, போன் எடுங்க. ஏய், விடுங்க விடுங்க. இந்த பிரச்சனை இதோட விடுங்க. இவங்கள ஏத்துங்க. இவங்கள வண்டியில ஏத்துங்க. சார் போங்கடா. ஒரு நிமிஷம். இனிமே பொண்ணுங்களை பத்தி தப்பான வார்த்தை உன் வாயில வந்துச்சு, முக்கியமா என் காதலிய பத்தி. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு போங்க. அப்பா, அப்பா, நான் இங்க கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா. காலனி பசங்க எல்லாம் ஆதித்யாவோட சண்டை போட்டாங்கப்பா. எனக்கு என்ன? அப்பாவை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நானே சமாளிச்சிட்டேன். அப்பா, ஆதித்யாக்கு ஒன்றும் ஆகலப்பா. எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன்ப்பா. என்னாச்சு? அந்த போலீஸ்காரங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடு. அப்போ நான் கிளம்புறேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அவங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். ஒருவேளை நான் தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். இந்த விஷயம் அப்பா காதுக்கு போகாம பாத்துங்க சார். அப்பாவை கேட்டதா சொல்லுங்க சார். நான் கிளம்புறேன் சார். பிரியா, பிரியா, ஏய், என்னாச்சு உனக்கு? திடீர்னு எங்க மறைஞ்சு போயிட்ட? ஆதித்யா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல. நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட பையன் ஆதித்யா. அப்புறம் நான் ஒரு போலீஸ்காரனோட பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. ஏன், என்னாச்சு? எங்க அப்பா போலீஸ்ல இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன பிரச்சனை?
ஏன்னா நான் உன் வாழ்க்கையோட விளையாடுறேனா இல்லை உன் எமோஷன்ஸ் கூட விளையாடுறேனா? நான் போலீஸ்காரன் பையன்றதுனால உன்னை என்னைக்காவது மிரட்டிருக்கனா சொல்லு. ஏன்ட்டு நீ என்ன குறைய பெருசா கண்டுட்ட? ஆதித்யா, அந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? ஐ எம் சாரி ஆதித்யா. ரீசன் உனக்கு நல்லாவே தெரியும். பிரியா, நீ என்ன தடுத்திருக்கலாம்ல. நீங்க தான் அதை படிக்காமலே கிழிச்சிட்டீங்க. நான் எதுக்கு உன்னை கூட கூட்டிட்டு வந்தேன்? ஆனா என்னால படிக்க முடியாதுல்ல, உங்களுக்கு வந்த லெட்டர். அங்க போய் தேடு. கிழிச்சு போட்ட லெட்டர் எங்க போச்சோ? படிக்க வேற இல்ல. எப்படியாவது கிடைச்சிடணுமே. நான் இப்ப என்ன பண்றது? பிரியாக்கு என்ன சொல்ல போறேன்? மேடம் சொல்லுங்க மேடம். நாங்க வந்துட்டு இருக்கோம் மேடம். சீக்கிரம் வந்துடுறோம் மேடம். ஓகே மேடம். அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புங்கண்ணே. பிரியா கிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. அது போற வழியில யோசிக்கலாம். இப்ப கிளம்புங்க, இல்லைன்னா மேடமும் சாரும் 2 பேரும் கோவப்படுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டியம்மா? என்னாச்சுமா? அண்ணா அந்த லெட்டர் படிச்சாரா இல்லையா? டெல்மிமா, அவர் என்ன சொன்னாரு? மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சொல்லுங்கக்கா. அவர் அந்த லெட்டரை படிச்சுட்டாருப்பா. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரானா? ஆனா என்னம்மா? சொல்லுங்கக்கா, என்னாச்சு? அப்பா, அப்பா, இந்த கல்யாணம் நடக்காது. என்னால ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. பட் ஒய்மா? அப்படி என்ன நடந்தது? அப்பா, அப்பா, ஆதித்யா ஒரு போலீஸ்காரனோட பையன். நான் போலீஸ்காரனா இருக்கிறதுல அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? அதான்ப்பா எனக்கும் புரியல. என்னாச்சுன்னு தெரியலப்பா. போலீஸ்காரங்களால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவ வெறுக்கிறாப்பா. எல்லா போலீஸ்காரனும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்கப்பா. நான் ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா. அவ எல்லாமே என்னால வாழ முடியாதுப்பா. பிரியா கிடைக்கலன்னு செத்துருவேன்ப்பா. அட என்னடா சாகரா அது இதுன்னு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? வாய முடு. எதுக்கு நான் இங்க ஒருத்தன் குத்துக்கல்லாட்ட இருக்கேன்? நான் உன்னோட பிரியா கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறேன். என்ன அவ ஒரு முறை பார்த்தா போதும், ஒரு கடமை தவறாத போலீஸ்காரன் எப்படி இருப்பான்னு புரிஞ்சுப்பால. அப்பா, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு போலீஸ்காரனோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லப்பா. இல்லப்பா. ஏன்பா அப்படி சொல்ற? நீங்க யார்கிட்டயும் போய் எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லப்பா. நீங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. போலீஸ்காரங்களுக்கே நீங்க ஒரு உதாரணம்ப்பா. ஒருவேளை அவளுக்கு தெரியணும்னா தானா அவளுக்கு தெரிய வரும். நான் இப்படியே இருந்துடுறேன்ப்பா. எனக்காக நீங்க யார்கிட்டயும் போக வேண்டாம். எனக்காக உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்து நீங்க யார்கிட்டயும் இப்ப பேசக்கூடாதுப்பா. இங்க பாருங்கண்ணா, இதை நான் ஒன்னும் உனக்கு பிடிச்ச பொண்ணுக்காகவும் காதலுக்காகவும் பண்ணல. என் டிபார்ட்மெண்ட் பேரை காப்பாற்றணும். சொசைட்டில யாருக்காவது போலீஸ்கார மேல தப்பான எண்ணம் இருந்ததுன்னு வை, அதை போக்க வேண்டியது கடமை இல்லை. இல்லைன்னா ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போயிடும். ஒரு உண்மையான போலீஸ்காரன் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காக உடனே நான் அங்க போய் உண்மையை மட்டும் விலக்கி பேச போறதில்ல. போலீஸ்காரன் மேல அவளுக்கு தவறான பயம் இருக்கலாம், அதை போக்க வேண்டியது கடமை இல்லையா?
சரி, அவங்க பேரும் அட்ரஸும் சொல்லு. அது நானே உங்களை கூட்டிட்டு போறேன். ஒன்னாவே போலாங்கிறியா? சரி கிளம்பு, நீயே கிளம்பி வா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அந்த பொண்ணுக்கு போலீஸ்காரனோட ப்ராப்ளம் இருக்கு. How stupid! போலீஸ்காரனோட என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது? ஐ மீன் என் டேட் கூட போலீஸ் தான். போலீஸ்காரங்க பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா இருப்பாங்க. அப்புறம் எங்க ஆதித்யானா எதுல குறைஞ்சவரு? சாரு அப்பாவும் பொண்ணை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. அவரோட ஆசீர்வாதத்தை விட பெருசு வேற எதுவுமே இல்ல. எக்ஸாக்ட்லி, நானும் அதுதான் சொல்றேன். ஒரு வாட்டி பிரியாக்கா நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் பார்த்தாங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிட போகுது. போலீஸ்காரங்க எப்படி இருப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க. இங்க உட்காரு. என்ன பாத்திரம் எடுத்து சாப்பிடு. எப்படி இருக்கீங்க? இப்பதான் சந்திக்க தான் போயிட்டு இருக்கோம். என்ன என்ன குட் நியூஸ்? அட சொல்லுங்களேன். சரி, ஓகே. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கிளம்பி ராத்திரி உங்ககிட்ட வந்துருவேன் நான். போதுமா? அப்ப கேட்டுக்கிறேன் என்ன இந்த குட் நியூஸ்ன்னு. சரி. அப்பா, அக்கா, என்னாச்சு? எஸ்எஸ்பி தான் பேசுறேன். ஏய், அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தானா அவனையும் தூக்கி உள்ள போடு. நீ ஒரு வேலை பண்ணு. அந்த ஆளோட தங்கச்சியை நாம விட்டு வச்சோம்ல, அட அந்த அடிப்பட்ட ஆளோட தங்கச்சியை விட்டு வச்சோம்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு பாரு. அவங்கள தேடி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடு. இப்போ அவங்க தான் நம்மளோட ஆயுதம். எப்ப வேணும்னாலும் தேவைப்படலாம். சரி சரி, நீ அந்த பொண்ணை கண்டுபிடி. நான் உடனே இங்க இருந்து கிளம்பி வரேன். சொன்னபடி செய், நான் வரேன். கண்ணா, நான் உடனே இங்க இருந்து போய் ஆகணும். ஒரு எமர்ஜென்சி கேஸ், நான் உடனே ஸ்டேஷனுக்கு போகணும். எஜமானி அம்மா, உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. நம்ம சம்பந்தி கிட்டயும் நம்ம செல்ல மருமகள் கிட்டயும் போலீஸ்காரனை பத்தி, அதாவது உன் புருஷனோட நேர்மையை பத்தி சொல்லி புரிய வைக்கணும். மரியாதையை எடுத்து சொல்லி புரிய வை. கண்ணா, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உனக்கு கிடைப்பான்னு முழு நம்பிக்கை இருக்கு. All the best. பார்த்தல, உன் கேஸ் மொத்தத்தையும் என் தலையில வச்சுட்டு அவர் கேஸ பார்க்க போயிட்டாரு. என்னால எப்படி சமாளிக்க முடியும்? நான் என்னென்ன பேசுவேன்? அதுவும் இல்லாம உன்னோட கேஸ பத்தி எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இப்ப திடீர்னு உன் பிரச்சனை என் தலையில வச்சுட்டு போனா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அப்போ நான் எதுவும் சொல்ற நிலைமையிலேயே இல்லம்மா. ரொம்ப குழப்பத்துல இருந்தேம்மா. அதை விட அப்பா கேட்டாரு, அதனாலதான் நான் அம்மா, நான் உன்கிட்ட சொல்லாத தப்பு தான், மன்னிச்சிரு. உன்கிட்ட முன்னாடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். அவளை நான் ரொம்ப விரும்புறேம்மா. அவ தான் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுறேம்மா. நீதாம்மா அவளை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும். என்னுடைய காதலை உங்களால தாம்மா சேர்த்து வைக்க முடியும். நீதாம்மா எனக்கு எல்லாம். அப்படியா?
இது எதுன்னு நீ பிரியா கிட்டயே சொல்லிருப்ப. நீ கண்டிப்பா சொல்லிருப்ப. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மா பாலு வா போலாம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா தண்ணி கொண்டு வா. வணக்கம்மா. வணக்கங்க. வாங்க வாங்க ப்ளீஸ் வாங்க. உட்காருங்க. இல்ல சார், நான் உட்கார போறதில்ல. ஆதித்யா. நாம சந்திச்சுக்கிட்டப்ப நம்ம 2 குடும்பங்களை பத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே தெரியாம தான் சந்திச்சுக்கிட்டோம். ஆனா இந்த விஷயத்தை நம்மளால மறுக்க முடியாதா? நம்மளோட குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா வந்துட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரியா கூட நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அதை விட அதிகமா எங்க ஆதித்யாக்கு அவளை பிடிச்சிருக்க. ஆதித்யா மனசுக்குள்ளேயே அவளை மனைவியா ஏத்துக்கிட்டான். அது விஷயம் அது இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன். பிரியா வேண்டான்னு மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அது விஷயம் அது இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன். பிரியா வேண்டான்னு மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். என்னோட புருஷன், அதான் இவனோட அப்பா, ஒரு போலீஸ்காரருங்கிறதுக்காகவா? போலீஸ்காரங்களால உங்களுக்கு ஏதோ தப்பான சம்பவம் நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த சம்பவத்துக்கு என் புருஷனோ என் பையனோ காரணம் இல்லைல்ல. இங்க பாருங்க, எல்லா மனுஷங்கள்லயும் வித்தியாசமானவங்க இருக்காங்க, போலீஸ்காரங்கள்லயும். நானும் ஒரு வீட்டுக்கு மருமகதான், ஒரு அம்மாவா, ஒரு மனைவியா, அதுவும் ஒரு போலீஸ்காரனுக்கு மனைவியா இருக்கேன். என் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது என் பையனோட நடத்தையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எங்க ஆதித்யாவை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆதித்யா மேல ஏதாவது குறை இருக்கா? அவன் மேல உங்களுக்கு ஏதாவது குறை தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா இந்த சம்பந்தத்தை மறுக்கலாம். ஆனா என் புருஷனோட வேலையை காரணமா காட்டி நீங்க இந்த சம்பந்தத்தை மறுத்து எங்க குடும்பத்தோட மரியாதையை கெடுக்காதீங்க சார். விருந்தாளிகளை அழைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அவ அழைச்ச முறையில நான் அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டேன். நான் பிரியாக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா என் பையன் கூட அவ நிச்சயமா சந்தோஷமா வாழ்வா. அவளுக்கு எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் சார், இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்.
ஒருவேளை நீங்களும் பிரியாவும் இந்த சம்பந்தத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு பிரியா இந்த வளையல போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அன்னைக்கே நாம நிச்சயதார்த்தத்தை கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா வளையல எங்களுக்கு திருப்பி அனுப்பிடுங்க சார். அதுலயே உங்களோட பதில் என்னன்னு நாங்க தெரிஞ்சுப்போம்.